அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அருமையானவர்களே, 1450 வருடங்களுக்கு முன்னால் அன்றைய அரபுலகத்தில் அறியாமை இருள் நிறைந்த காலகட்டத்தில் இறுதி இறை தூதராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய போதனைகள் நிறைந்த வாழ்க்கையானது அறியாமை என்ற இருளை நீக்கி அழகிய வாழ்க்கை முறையை மக்களுக்கு தந்ததோடு கியாமத்து நாள் வரை அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி நடக்கும் வகையில் அழகிய முன்மாதிரியாக அது அமைந்தது. லக்கது காரலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக குர்ஆனினுடைய 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஒரு தந்தையாக, ஒரு மகனாக, ஒரு கணவராக, ஒரு தலைவராக, ஒரு சகோதரராக, ஒரு நண்பராக, ஒரு பெண்ணியவாதியாக, ஒரு போர்படை தளபதியாக, ஒரு வீரராக, எல்லாவற்றிலும் முன்மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அரபுலகத்தின் மாமன்னராக இருந்த போதும் கடைசி வரை குடிசையிலேயே வாழ்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா உங்களால் ஒரு கம்யூனிஸ்டை அடையாளம் காட்டிவிட முடியும்? அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கஅபத்துல்லாவுக்கு மேலே ஏறி நிற்க வைத்து பாங்கு சொல்ல வைத்த, உலகத்தின் வழிகாட்டி, தீண்டாமையை ஒழித்த உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா உங்களால் ஒரு சாதி மறுப்பாளரை அடையாளம் காட்டிவிட முடியும்? உறவுகளிலேயே தாய்க்குத்தான் முதலிடம் என்பதை சுட்டிக்காட்டிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா உங்களால் ஒரு பெண்ணியவாதியை அடையாளம் காட்டிவிட முடியும்? வெறும் 313 பேருடன் போருக்கு சென்று யுத்தகலத்திலே வெற்றி வாகை சூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா உங்களால் ஒரு போர்படை தளபதியை அடையாளம் காட்டிவிட முடியும்? உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு என்று கூறிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா உங்களால் ஒரு மத நல்லிணக்க தலைவரை அடையாளம் காட்டிவிட முடியும்? என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவரது கையை நான் வெட்டுவேன் என்று கூறிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா உங்களால் ஒரு நீதியாளரை அடையாளம் காட்டிவிட முடியும்? எனவேதான் அல்லாஹ் சொன்னான், லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக சொன்னான். அருமையானவர்களே, அல்லாஹ் சொன்னான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உலக மக்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாக, அருட்கொடையாகவே உம்மை நாம் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா 21வது அத்தியாயம் 107வது வசனத்தில் சொன்னான். வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை குறித்து பேசுகிற இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், நபியே நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறீர் என்பதாக 68வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் முழுமையுமாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் முன்மாதிரி அவர்கள்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அவர்கள் பொய் உரைத்ததில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நீங்களோ நானோ நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ யாராவது இப்படி இருக்க முடியுமா?
பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பொய் சொன்னால்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று சிறு வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற நிலைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறாரே. அவருடைய உம்மத்தாக இருக்கிற நாம், அவர்களை நேசிக்கிற நாம் என்ன முன்மாதிரியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து எடுத்திருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு தடவை கூட பொய் உரைத்திராத நபி அல்லவா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் சாய்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நபி தோழர் வருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிம் அவன் கோழையாக இருக்கலாமா என்பதாக கேட்டார். ஓ, இருக்கலாமே என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் அவன் கஞ்சனாக இருக்கலாமா நபியே? ஓ, இருக்கலாமே என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக அந்த மனிதர் கேட்டார், ஒரு முஸ்லிம் பொய்யனாக இருக்க முடியுமா யா ரசூலல்லாஹ்? இதுவரைக்கும் சாய்ந்திருந்து பதில் சொல்லிக் கொண்டிருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து அமர்ந்தார்கள். அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அவன் கோழையாக கூட இருக்கலாம், ஒரு முஸ்லிம் அவன் கஞ்ச பிரபுவாக கூட இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லிம் அவன் பொய்யனாக இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்துவத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகிற அந்த நேரத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னை நபி என்பதாக அந்த மக்களிடத்தில் சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அந்த முஅஜிசாவை அவர்கள் நிரூபித்து காட்ட அந்த மக்களுக்கு முன்னால் செய்து காட்டி தன்னை நபி என்பதாக நிரூபிப்பார்கள். இதுதான் வளமை. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் தன்னை நபி என்று அந்த மக்களிடத்திலே நிரூபிப்பதற்காக தன்னுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை அந்த மக்களுக்கு முன்னால் வைத்தார்கள். கேட்டார்கள் அந்த மக்களை பார்த்து, நான் உங்களை என்றைக்காவது ஏமாற்றி இருக்கிறேனா? ஏதாவது மோசடி செய்திருக்கிறேனா? என்றைக்காவது நான் உங்களிடத்தில் 40 ஆண்டு காலங்கள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், பொய் சொல்லி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்கிற போது நபியை ஏற்றுக்கொள்ளாத, அதுவரை நபியை ஏற்றுக்கொள்ளாத, நபிக்கு எதிராக நிற்கிற அந்த மக்கள் எல்லாம் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர், நீங்கள் இது நாள் வரை பொய் சொன்னதே இல்லை என்பதாக சர்டிபிகேட் கொடுத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இதில் எந்த முன்மாதிரியை நாம் எடுத்திருக்கிறோம்? பொய் பேசினால்தான் வாழவே முடியும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய சொல்லப்படுகிற சமுதாயமாக அல்லவா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக கண் ஜாடை காட்டுவது என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? இப்பொழுது நாம் ஒரு சபையிலோ நண்பர்களிடத்திலேயோ நண்பர்களோடு அல்லது ஒரு குடும்பத்தினர்களோடு அமர்ந்திருக்கிற போது நாம் கஞ்சாடை காட்டி சிலரை குறித்து பேசுவோம் இல்லையா? இந்த மாதிரி கஞ்சாடை கூட காட்டியதில்லை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கேலி, எவ்வளவு கிண்டல், பிறரை பற்றி புறம் பேசுவது, குறை சொல்வது, அதற்காக அவன்தான் மத்தவன் தான் பாரு என்று என்னவெல்லாம் நாம் கஞ்சாடை காட்டுகிறோம். தன்னுடைய வாழ்நாளில் கஞ்சாடை கூட காட்டியதில்லை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நாம் அந்த முன்மாதிரியை எடுத்திருக்கிறோமா? ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயம் அது. நபி தோழர்களோடு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், ரசூலை பார்ப்பதற்காக வேண்டி வந்தவர் ரசூலை நெருங்கி விடுகிறார். நீண்ட நேரம் ரசூலிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிவிட்டு அவர் செல்லுகிறார்.
சென்றதற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே குழுமி இருந்த அந்த நபித்தோழர்களிடத்தில் சொன்னார்கள், வந்த மனிதர் எப்படி வருகிறார் என்று அவரை நீங்கள் பரிசோதிக்க மாட்டீர்களா? அப்படியே அனுப்பிவிட்டீர்களே, என்னாச்சு? என்ன யா ரசூலல்லாஹ்? அவர் என்னை கொலை செய்வதற்காக வந்தவர். அவருடைய ஆடைக்கு உள்ளாக ஒரு குருவாலை ஒளித்து வைத்திருந்தார். நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், அதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு வாய்க்கவில்லை என்பதனால் அவர் சென்று விட்டார் என்று நபித்தோழர்களிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் தான் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் குருவாலை வைத்திருக்கிறார், உங்களை கொலை செய்ய வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தானே? லேசா எங்களுக்கு நீங்கள் கஞ்சாடை காட்டி இருக்க கூடாதா? அப்படி கொஞ்சம் கண்ணை காட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை இந்த இடத்திலே நாங்கள் முடித்திருப்போமே, உண்டு இல்லை என்று பண்ணியிருப்போமே, அவரை நாம் இப்பொழுது நழுவ விட்டு விட்டோமே என்றெல்லாம் நபித்தோழர்கள் சொன்னபோது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லா யம்பகி லிநபிய்யின் அன் தகூர லஹு காயினத்துல் ஆயுன். கஞ்சாடை காட்டுவது என்பது அது நபிமார்களுக்கு அழகல்ல, அது நபிமார்களுடைய தன்மை அல்ல. என்னை அவர் கொலை செய்வதற்கு வந்தவராக இருந்தாலும், என்னுடைய எதிரியாக இருந்தாலும், இந்த மாதிரி வந்திருக்கிறார் என்று கஞ்சாடை காட்டுவது கூட எனக்கு கூடாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு அருமையான அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான வாழ்க்கையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன முன்மாதிரியை நாம் அந்த நபியிடத்தில் எடுத்திருக்கிறோம். ஒரு முதலாளியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி நமக்கு இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 10 வருட காலங்கள் நபிக்கு நான் பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தேன். ஒரே ஒரு நாள், ஒரு தடவை கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடிந்து பேசியதில்லை. இதை ஏன் இப்படி செய்தாய் என்றோ அல்லது ஏன் இப்படி செய்யவில்லை என்றோ ஒரு நாள் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கேட்டதில்லை, கடிந்து பேசியதில்லை என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு கீழாக ஒருவர் வேலை பார்க்கிறார் என்றால் நமக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி என்னவெல்லாம் அவரை ஏசி விடுகிறோம், பேசி விடுகிறோம், அவருடைய மனதை நோகடித்து விடுகிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கான அழகிய முன்மாதிரி என்கிற போது என்ன முன்மாதிரி அந்த ரசூலிடத்திலிருந்து எடுத்து நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏழையாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான முன்மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். சஹாபாக்கள் வறுமையில் இருக்கிற நேரம், பசியில் இருக்கிற போது, யா ரசூலல்லாஹ், 2-3 நாட்களாக ஆகிவிட்டது சாப்பிட்டு, எங்களால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, எங்களுடைய வயிற்றை பாருங்கள் என்பதாக காட்டுகிறார்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களும் தங்களுடைய வயிற்றில் கல்லை வைத்து கட்டியிருந்தார்கள். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்திற்கே தலைவராக இருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களை விட்டும் தனித்து நிற்கவில்லை. அவர்கள் ஆடையை உயர்த்தி காட்டியதை போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய ஆடையை உயர்த்தி காட்டினார்கள். அந்த வயிற்று பகுதியில் பார்த்தால் ஒவ்வொருவருடைய வயிற்றிலும் ஒரு கல் கட்டப்பட்டிருக்கிறது என்றால், உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றில் 2 கல்கள் கட்டப்பட்டது என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், வறுமையை அனுபவித்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, அவருடைய பிரார்த்தனை எப்படி இருந்தது? இரவெல்லாம் நின்று கால் வீங்க தொழுது விட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிற போது இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அம்தினி மிஸ்கீனா வ ஹஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன் யௌமல் கியாமா. நாம் இந்த துஆவை செய்வோமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ என்ன தெரியுமா? நாம் ரசூலை நேசிக்கிறோம் என்பதாக சொல்கிறோமே, நபியினுடைய வழியில் நடப்பதாக பேசுகிறோமே,
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே வாழச் செய் யா அல்லாஹ். அல்லாஹும்ம வஅமித்னி மிஸ்கீனா, என்னை ஏழையாகவே மரணிக்க செய் யா அல்லாஹ். வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன் யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் நான் எழுப்பப்படுகிற பொழுது ஏழைகளோடு எழுப்பப்பட வேண்டும் யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி துஆ கேட்பதற்கு ரசூலினுடைய வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நாம் தயாராக இருக்கிறோமா? யாராவது துஆ செய்வோமா? யா அல்லாஹ் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, 2 வீடு இருக்கிறது, 10 இன்னும் வேண்டும், 3 4 வேண்டும், 4 10 வேண்டும், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்றுதான் ஹராம் ஹலாலை கூட பார்க்காமல் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற சமூக மக்களைத்தான் அதிகமாக பார்க்கிறோம். பிறருக்கு எடுத்து கொடுப்பதற்கு கூட, ஜக்காத் கொடுப்பதற்கு, சதக்கா கொடுப்பதற்கு கூட நாம் தயாராக இல்லையே. கொடுத்தால் குறைந்து விடும் என்பதாக கருதுகிறோமே. என் பிள்ளைக்கு வேணும், என் சந்ததிக்கு வேணும் என்று காலங்காலமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்று காலங்காலமாக இந்த உலகத்திலேயே நிலைத்திருப்பதை போல ஒரு வாழ்க்கை அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி துஆ செய்த போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், இரவெல்லாம் நின்று தொழுகிறீர்கள், கால் கடுக்க நின்று தொழுகிறீர்கள், நீண்ட நேரம் தொழுது முடித்ததற்கு பிறகு யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு துஆவை செய்கிறீர்கள். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷா, நான் ஏன் தெரியுமா இப்படி துஆ செய்கின்றேன்? நாளை மறுமையில் சுவனத்திற்கு பணக்காரர்களை விட, செல்வந்தர்களை விட 500 வருடங்களுக்கு முன்னால் ஏழைகள் தான் முதலாவதாக சுவனம் செல்வார்கள். யா ஆயிஷா, நான் ஆரம்பத்திலேயே சுவனம் சென்று விட வேண்டாமா? முதல் மனிதராக நான் சுவனம் செல்ல வேண்டாமா? எனவேதான் என்னுடைய துஆவை நான் இப்படி அமைத்துக் கொண்டேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி. என்ன முன்மாதிரியை நாம் எடுத்திருக்கிறோம்? வீரத்திலும் நபியே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்மாதிரியாக இருக்கிறார்கள். வீரத்திற்கு பெயர் போனவர்கள் நமக்கெல்லாம் தெரியும், கேட்டால் உடனேயே சொல்லுவோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிற போது நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று தேடுவோம். எங்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் போய் நாங்கள் நின்று கொள்வோம். அவர்களோடு நின்று கொண்டு நாங்கள் எதிரிகளை தாக்குவோம். அதை சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உக்கிரமாக போர் நடந்து கொண்டிருக்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் போய் நிற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, அவர்களை போய் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்காலத்திலும் அவர்கள் புறமுதுகிட்டு ஓட மாட்டார்கள். எவ்வளவு எத்தனை எதிரிகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனுடையவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களை பாதுகாப்பதற்காக அல்ல, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் போய் நின்று கொள்வோம் என்பதாக வீரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், வீரத்திலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கான முன்மாதிரி. சமூகத்தை பாதுகாப்பதிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கான முன்மாதிரி. இரவு நேரத்தில் மதீனாவில் எல்லா மக்களும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிற போது திடீரென்று ஒரு மிகப்பெரிய வெடி சப்தம் கேட்கிறது. பூகம்பம் ஏற்பட்டதை போல, நிலநடுக்கம் ஏற்பட்டதை போல அந்த சத்தத்தை உணர்ந்த அந்த மக்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்து என்னவென்று தெரியவில்லை என்று கூச்சலாக பேசிக் கொண்டிருக்கிற சமயம் அது.
அப்படி மக்கள் எல்லாம் பதட்டத்தோடு நிற்கிற அந்த சமயத்தில் இருட்டில் தூரத்தில் இருந்து ஒரு குதிரையில் ஒரு மனிதர் வேகமாக புழுதி பறக்க வருவதை அந்த மக்கள் எல்லாம் பார்த்து நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் யார் இப்படி வருவது என்று பார்க்கிற போது குதிரையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். மக்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். மக்களே, இந்த மதீனாவினுடைய எல்லை வரை நான் போய் தன்னந்தனியாக சென்று பார்த்து விட்டு வந்து விட்டேன். நீங்க பயப்படுற மாதிரி எதிரிகளுடைய சூழ்ச்சியோ நீங்க பதட்டம் அடைகிற மாதிரியான எந்த நிலைகளும் இல்லை. எனவே நிம்மதியாக உங்களுடைய வீடுகளிலே போய் தூங்குங்கள், உறங்குங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை எல்லாம் ஆசுவாசப்படுத்தினார்கள் என்று சொன்னால், சமூகத்தை பாதுகாப்பதில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கான அழகிய முன்மாதிரி. ஒரு கணவராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கான முன்மாதிரி. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் யார் சிறந்தவர்களாக இருக்கிறீர்களோ, உங்களுடைய மனைவியரிடத்தில் நீங்கள் சிறந்தவராக இருந்தால் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அடுத்து சொன்னார்கள், வ அனா கைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய மனைவிமார்களிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் கேட்டு பாருங்கள், நான் மிகச்சிறந்த கணவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த உலகத்தில் யாருமே சொல்லிவிட முடியாத, சொல்ல தகுதி இல்லாத வார்த்தையை தகுதிமிக்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவருந்துவதற்காக வேண்டி எங்களுடைய வீட்டிற்கு வந்து அமர்ந்தால் இது நாள் வரை ஒரு நாள் கூட அவர்கள் உணவை குறை கூறி நாங்கள் பார்த்ததில்லை. அந்த அழகிய முன்மாதிரி நம்மிடத்திலே இருக்கிறதா? நம் வீட்டில் சாப்பிட அமருகிறோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு குறையை சொன்னாதான் சாப்பாடே உள்ள இறங்கும் என்கிற விதத்தில் நாம் நம்முடைய நடைமுறையை அமைத்திருக்கிறோம். குறை சொன்னாதான் சாப்பாடு உள்ள இறங்கும் என்கிற விதத்தில் நாம் நம்முடைய நடைமுறையை அமைத்திருக்கிறோம். அது அப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, உப்பு கூட்டிட்டு உப்பு குறைஞ்சிட்டு நீ இதை இப்படி பண்ணிருக்கலாம், கொஞ்சம் விதையா இருக்குது, ஏதாவது ஒண்ணு சொல்லாம நம்ம சாப்பிட மாட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உணவு வைக்கப்பட்டால் அவர்களுக்கு பிடித்தால் அவர்கள் உண்ணுவார்கள், பிடித்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக சொல்லிவிடுவார்கள். அவ்வளவுதான். இது நாள் வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை கூறி நாங்கள் பார்த்ததில்லை என்பதாக சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றதொரு கணவரை, அவர்களை போன்றதொரு மனிதரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அவர்கள் தொழுதால் கால்கெடுக்க நின்று தொழுவார்கள். அவர்கள் துஆ செய்தால் கண்ணீர் மல்க துஆ செய்வார்கள். அவர்கள் பிறருக்கு கொடுத்தால் தன்னிடத்தில் இருக்கிற அனைத்தையும் தர்மம் செய்வார்கள், சதக்கா கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் விசாலமான எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை மகிழ்ச்சியுறச் செய்து எங்களை சந்தோஷத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்று விடுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றதொரு மனிதரை நாங்கள் பார்த்ததில்லை, அவர்களை போன்றதொரு கணவரை நாங்கள் பார்த்ததில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு கணவராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு அழகிய முன்மாதிரி. ஒரு மகனாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கிற போதே ஆமினா அம்மா அவர்களை இழந்தார்கள். தனக்கு 50 வயது இருக்கிற போது தன்னுடைய தாயை தேடி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணமானார்கள். தன்னுடைய தாய் ஆமினா அம்மா அவர்களுடைய கபரில் அமர்ந்து கொண்டு
50 வயதிற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் ஆமினா அம்மா அவர்களை நினைத்து அவர்களுடைய ஞாபகமாக அழுகிறார்கள். அவர்களுடைய அழுகையை குறித்து ஹதீஸ்களில் நபி தோழர்கள் சொல்லித் தருவார்கள். நாங்கள் எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழுகையை பார்த்தபோது, அவர்கள் தேம்பி தேம்பி அழுத அந்த நிலையை பார்த்தபோது எங்களால் அழாமல் இருக்க முடியவில்லை. அவர்களோடு நின்று கொண்டிருந்த நாங்களும் அழுதோம். இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிற போது அந்த நபி தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி அழுகிறீர்கள்? தாயின் மீது இவ்வளவு பாசமா? நான் சிறுவராக இருக்கிற போது, நான் தாயில்லாத அனாதையாக வளர்ந்த அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை தாயோடு வாழுகிற குழந்தைகளை பார்த்திருப்பார்கள். அந்த குழந்தையை கைபிடித்து அவருடைய தாயை அழைத்து செல்கிறாளே, அப்படி ஒரு தாய் நமக்கு இல்லையே. அந்த குழந்தைக்கு அந்த தாய் ஊட்டி விடுகிறாரே, அப்படி ஒரு தாய் நமக்கு இல்லையே என்கிற ஏக்கமுடையவர்களாக வாழ்ந்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் தாயின் மீது என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பாசம்தான், அந்த நேசம்தான் என்னுடைய அழுகைக்கான காரணம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் என்ன முன்மாதிரி எடுத்திருக்கிறோம்? பெற்றவர்கள் உடன் இருக்கிற போது கவனிப்பது என்று ஒன்று இருக்கிறது, கவனிக்க வேண்டும். அதையும் தாண்டி மரணித்து விட்டால் மறந்து விடுகிற பிள்ளைகளாக இன்றைக்கு நம்முடைய சமூக பிள்ளைகள் இருக்கிறார்களே. ஞாபகம் வைத்து அவர்களுக்காக துஆ செய்கின்ற பிள்ளைகளாக இன்றைக்கு நம்முடைய சமூக பிள்ளைகள் இருக்கிறார்களா? இன்றைக்காவது எப்பொழுதாவது வருஷத்துல என்னைக்காவது அப்படி ஞாபகம் வைப்பதல்ல, துஆவினுடைய எல்லா நிலைகளிலும் நம்முடைய பெற்றவர்களுக்காக துஆ செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. ஒரு தந்தையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த பாசத்தை வெளிப்படுத்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா பிதுலத்தும் மின்னி மன் அஹப்பஹா ஹப்பனி வ மன் அபகலஹா ஃபகத் அபகலனி. ஃபாத்திமா எனது ஈரக்குலை துண்டு, அவரை நேசித்தவர் என்னை நேசித்தவர் ஆவார், அவரை கோபமுறச் செய்தவர் என்னை கோபமுறச் செய்தவர் ஆவார் என்பதாக சொல்லி தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது எந்த அளவுக்கு அவர்கள் பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டினார்கள். எங்காவது வெளியூருக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வருகிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்கு முன்னால் முதலில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வது தன்னுடைய மகளார் ஃபாத்திமாவை பார்ப்பதற்குத்தான். தன்னுடைய மகளார் ஃபாத்திமாவை பார்த்து அவருக்கு கெட்டி அணைத்து முத்தம் குமிட்டு அதற்கு பிறகு அவரிடத்தில் நலம் விசாரித்து அவரிடத்தில் பேசிவிட்டுத்தான் தன்னுடைய வீட்டிற்கு செல்வார் என்பது வரலாறு. ஒரு தந்தையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கான முன்மாதிரி. ஒரு பெண் கொடுத்த வீட்டில் ஒரு சம்பந்தியாக நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அவர்களுக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்கிறது? அதற்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கான முன்மாதிரி. ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார், தன்னுடைய சம்பந்தி, பெண் கொடுத்த வீடு, மரணித்து விடுகிறார். அந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா மரணித்தார்கள் என்கிற அந்த செய்தியை கேட்டபோது அதிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்க்க சென்றவர்கள் அப்படியே பார்த்துவிட்டு நம்மை போல திரும்பி வந்து விடவில்லை, ஒரு விருந்தாளியை போல அங்கு நடந்து கொள்ளவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க அந்த வீட்டில் நின்றார்கள். அந்த ஜனாசாவுக்கான எல்லா வேலைகளையும் தான் இழுத்து போட்டு செய்தார்கள். தன்னுடைய மேனியில் இருந்த ஆடையை கழற்றி கொடுத்து, என்னுடைய சம்பந்திக்கு நான் செய்கிற மரியாதை, அதற்கான கௌரவம், அவர்களுக்கான கௌரவம், இதை கஃனிடுங்கள் என்பதாக சொல்லி தன்னுடைய மேலாடையை கழட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கஃனிடுவதற்காக கொடுத்தார்கள். கபருக்கு சென்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய கைகளால் குழியை வெட்டினார்கள். ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனேயே திரும்பி விடாமல் அங்கே இருந்து நீண்ட நேரம் அழுதார்கள். தன்னுடைய சம்பந்திக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மனமுருகி
உளமுருகி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சம்பந்தம் செய்திருக்கக்கூடிய இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த பணிவு, அதற்கும் அவர்கள்தான் முன்மாதிரி. நம்மிடத்தில் இன்றைக்கு அந்த பணிவு இருக்கிறதா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒருவர் வருகிறார், பயந்து நடுங்கிக் கொண்டு வருகிறார். அரபுலகத்தினுடைய தலைவரை பார்க்க வருகிறோம், ரசூலை பார்க்க வந்திருக்கிறோம் என்று கைகாலெல்லாம் அவருக்கு நடுங்குகிறது. அதை பார்த்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதற்கு முன்னால் அந்த இடத்தில், அந்த தலைமை பதவியில் நாம் இருந்திருந்தால் என்ன சொல்லி இருப்போம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி பயப்படுவதைத்தான் இன்றைய தலைவர்கள் விரும்புகிறார்கள். நமக்கு முன்னால் கூனி குறுகி போய் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், இல்லையா? ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயத்தை போக்கும் விதமாக சொன்னார்கள், ஹவ்வினாலே, ஏன் இந்த பதட்டம்? ஹவ்வினாலே, ஏன் இந்த பதட்டம்? மெதுவா மெதுவா. ஃபஇன்னி லஸ்து பிமலிக், நான் அரசன் அல்ல, நான் அரபுலகத்தினுடைய மன்னர் அல்ல. இன்னமா அன இப்னு இம்ராத்தி மின் குரைஷின் கானத் தஅகுலுல் கதீத். மக்காவில் சாதாரண காய்ந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டு வளர்ந்த குறைஷி பெண்ணின் சாதாரண பெண்ணினுடைய மகன் நான். எனக்கு ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், நடுங்குகிறீர்கள் என்று சொல்லி அவருடைய மனதை அப்படியே பக்குவப்படுத்தினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட இந்த பணிவை இன்றைய காலத்தினுடைய தலைவர்கள் யாரிடத்திலாவது நம்மால் பார்க்க முடியுமா? ஒரு சின்ன பதவி கிடைத்தால் போதும், அவரிடத்துல பேசக்கூட நம்மளால முடியல. நம்முடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், பஞ்சாயத்து வார்டுடைய ஒரு தலைவராக இருக்கட்டும், அவர்கிட்ட போய் பேச முடியல. அவருக்கு சிஎம் போன்ற ஒரு நினைப்பு வந்து விடுகிறது. இதெல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன முன்மாதிரியை நாம் எடுத்திருக்கிறோம்? நபியை பாருங்கள், ஒரு பயணத்தில் இருக்கிற போது ஒருவர் சொன்னார், ஆடை அறுப்பது, அதனுடைய தோலை உரிப்பது என்னுடைய வேலை என்பதாக சொன்னார். மற்றொருவர் சொன்னார், சமைப்பது என்னுடைய வேலை என்பதாக சொன்னார். அங்கே தலைவராக நிற்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் அடுப்பு பற்ற வைப்பதற்காக வேண்டி விறகுகளை புரக்கி வருவது என்னுடைய வேலை என்பதாக சொல்லி உடனே சுள்ளிகளை, விறகுகளை புரக்கி கொடுத்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பணிவுக்குரிய ஒரு வாழ்க்கையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். பிறரை மகிழ்வித்து பார்ப்பதில் முன்மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பிறரின் தாழ்வு மனப்பான்மையை போக்குவதில் முன்மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஜாதிய கொடுமையை, தீண்டாமையை ஒழிப்பதில் முன்மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களிடத்தில் ஏராளமான முன்மாதிரி நமக்கு இருக்கிறது. நாம் எடுத்து நடக்கிறோமா? ஜாஹிர் இப்னு ஹராம் என்று ஒரு நபித்தோழர், அவர் ஒரு கிராமவாசி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருவார். ரசூல் அவரின் மீது அதிகமான பாசத்தை வைத்திருந்தார்கள். சொல்ல போனால் ஹதீஸ்களில் வருகிறது, அந்த ஜாஹிர் என்கிற அந்த நபித்தோழர் இருக்கிறாரே, அவர் பார்ப்பதற்கு விகாரமான தோற்றமுடையவராக இருப்பார். எளிமையான ஒரு மனிதர், கருப்பு நிறமுடையவர். பார்ப்பவர்கள் எல்லாம் யாரும் அவரின் பக்கத்தில் நெருங்க மாட்டார்கள், அண்ட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் எளியவர்களை விரும்புவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். அவரோடுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தார்கள். கிராமத்துல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஜாஹிர் வருகிறார் என்று சொன்னால் அங்கிருந்து பாசமா என்னத்தையாவது அன்பளிப்பா கொண்டு வந்து கொடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஏதாவது ஒரு அன்பளிப்பை அந்த ஜாஹிருக்கு கொடுப்பார்கள். ஒரு தடவை ஜாஹிர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் இல்லை என்ற செய்தியை சொன்ன அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னு சொன்னா, ஜாஹிர் வந்துட்டு போனாருங்கிற செய்தியை சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் கடை வீதிக்கு போய்விட்டார். வியாபார ஸ்தலத்துக்கு வியாபாரம் பார்க்கறதுக்காக போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி உங்களுடைய தோழர் ஜாஹிர் உங்களை பார்க்க வந்தார். அப்படியா, ஜாஹிர் வந்தாரா? என்னை பார்ப்பதற்காக என்னுடைய வீடு தேடி வந்து விட்டாரா என்று உடனேயே அந்த கடைவீதிக்கு கிளம்பி சென்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம இருந்தால் அப்படி புறப்பட்டு போவோமா?
அவர் வரும்போது வரட்டும் பார்த்துக்கலாம் என்றுதானே நாம் சொல்லுவோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். கடை தெருவில், கடை வீதியில் அந்த ஜாஹிர் வியாபாரம் செய்து நிற்கிறார். அந்த நேரத்தில் அந்த ஜாஹிருக்கு தெரியாம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாஹிருக்கு பின்னால் சென்று அப்படியே கட்டி அழைத்தார்கள். ஜாஹிர் தன்னை பார்த்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி எப்படி அவரிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாழ்வு மனப்பான்மையை நீங்க வேண்டும், அவரை தன்னை மிகப்பெரிய ஒரு சாதாரண மனிதர் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார், அவரை உயர்ந்த மனிதர் என்பதை இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வந்தவர்கள் அந்த ஜாஹிருடைய 2 கண்களையும் மூடிக்கொள்கிறார்கள். யார் என்று கண்டுபிடியுங்கள் பார்ப்போம். இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி பிடித்திருக்கிறார்கள். முதலில் அவருக்கு தெரியவில்லை, திமிரி பார்த்தார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில் இருந்து வரக்கூடிய அந்த கஸ்தூரியினுடைய வாடையின் மூலமாக அவர் அறிந்து கொள்கிறார். இப்பொழுது அந்த ஜாஹிர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று தெரிந்த போது அவர் என்ன செய்தார் தெரியுமா? ரசூலினுடைய மேனி நம்முடைய மேனியோடு ஒட்டி நிற்கிறது என்றால் எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அல்லவா நம்முடைய உடலோடு ஒட்டி இருக்கிறது. நாளை நரகத்தினுடைய நெருப்பு இதை தீண்டாது என்பதாக சொல்லி நன்றாக சாய்ந்து கொண்டார். இப்பொழுது இந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சந்தையிலே கூடி நின்ற மக்களை எல்லாம் பார்த்து கேட்டார்கள், மையஷ்தரி மின்னி ஹாதல் அப்து, இந்த அடிமையை விலைக்கு வாங்குபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்பதாக கேட்டார்கள். யாரும் வாங்குவதற்கு முன் வரவில்லை. அந்த அளவுக்கு பிரபலியமான மனிதர் அல்ல அவர், பார்ப்பதற்கே விகாரமான தோற்றமுடையவர். இவரையே ரசூல் கட்டி அணைத்து நிற்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்குள்ள மனிதர் தான் அவர். அப்பொழுது ஒருவரும் வாங்க முன்வராத போது அந்த ஜாஹிர் சொன்னார், ஹிதா தஜ்துனி காசிதா, என்னை போய் யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த மக்களிடத்திலே விலை பேசி நிற்கிறீர்களே, நான் ஒரு செல்லா காசு யா ரசூலல்லாஹ், நான் ஒரு செல்லா காசு, என்னை எப்படி இவர்கள் வாங்குவார்கள் என்பதாக அந்த ஜாஹிர் சொன்ன போது அந்த நேரத்தில் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கும் விதமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை ஜாஹிர், வலாகின்னக இன்தல்லாஹி லஸ்த பிகாஸித், வலாகின்னக இன்தல்லாஹி லஸ்த பிகாஸித், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்த மனிதர், நீங்கள் செல்லா காசு இல்லை என்பதாக அந்த ஜாஹிரை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜாஹிரை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஜாஹிரன் பாதியத்துனா வனஹனு ஹாலிரு, ஜாஹிர் நம் கிராமத்து தோழர், ஜாஹிர் நம்முடைய கிராமத்து தோழர், நாம் அவரது நகரத்து நண்பர் என்பார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியெல்லாம் ஜாஹிரை பெருமைப்படுத்தி புகழ்ந்து பேசி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சந்தோஷப்படுத்தி பார்த்தார்கள். பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கிற அந்த மனோநிலை இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்மிடத்திலே இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அந்த முன்மாதிரியை நாம் எடுத்திருக்கிறோமா? பிறருடைய தாழ்வு மனப்பான்மையை போக்கும் இடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்மாதிரி அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த முன்மாதிரியை நாம் எடுத்திருக்கிறோமா? அருமையானவர்களை, நபியினுடைய அழகிய முன்மாதிரிகளை அறிந்து கொள்ளக்கூடிய நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அதுவே நபியை நேசிப்பதின் அடையாளம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.